Hi friends, welcome back to my channel. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கீழ இருக்கிற பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் ரெகுலரா நம்ம சாரி ரிலேட்டடா போடுற அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களை வந்து ரீச் ஆகும். இன்னைக்கு நம்ம ஒரு ஆர்கன்ஸா, அதாவது ஒரு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கிற சாரீஸை ட்ரேப் பண்றது எப்படி கம்ஃபர்டபுளா ட்ரேப் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எப்பவுமே ஆர்கன்ஸா இல்லைன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் சாரி ட்ரேப் பண்றீங்கன்னாக்கா பிளவுஸை சூஸ் பண்ணுறப்போ பேக் ஹுக் இருக்கிற பிளவுஸை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்கர்ட்டு சாட்டின் இன்ஸ்கர்ட் இல்லைன்னா காட்டன் இன்ஸ்கர்ட். காட்டன் இன்ஸ்கர்ட் போடுறீங்கன்னாக்கா சாரி ட்ரேப் பண்ண இன்ஸ்கர்ட் சூஸ் பண்ணுறப்போ எக்ஸாக்ட் கலர் சாட்டின் இன்ஸ்கர்ட் இல்லைன்னா காட்டன் இன்ஸ்கர்ட். காட்டன் இன்ஸ்கர்ட்டை எடுக்கிறீங்கன்னா காட்டன் இன்ஸ்கர்ட்டை ஒரு தடவை அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. வாங்க டெக்னிக்கலோட எப்படி நீட்டாக சாரியை ட்ரேப் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஜென்ரலாக டிரான்ஸ்பரண்ட் சாரீஸ் கட்டுறப்போ எப்போவுமே உங்கள் இன்ஸ்கர்ட்டை சென்டரில் நாட்டை டைப் பண்ணுங்கள். சைட்ஸில் டைப் பண்ணிங்கன்னா ட்ரேப் பண்ணுறப்போ இந்த இன்ஸ்கர்ட் சாரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறப்போ அந்த ஹோல்ஸ் வந்து தெரியறதுக்கு நிறையா சான்சஸ். ஸோ எப்போவுமே சென்டரில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜென்ரல் கான்செப்டில் சாட்டன் இன்ஸ்கர்ட்ஸ் போனீங்கன்னாக்கா இந்த சாரியோட ஷைன் கூட அப்படியே ரிலேட் ஆகி வர்றதுனால பார்க்கறதுக்கு ஸ்டைலாக இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப கீனாக நம்ம நோட் பண்ண வேண்டியது நம்மளோட சாரியோட ஃபால். சாரியோட ஃபாலும் இன்ஸ்கர்ட்டும் ஷேடு ஒரே மாதிரி இருக்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்க. சாரியை ட்ரேப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்போ கரெக்டாக அது உங்களுக்கு ஃப்ளோர் லென்த்தை டச் பண்ணிட்டான்னு பார்த்துக்கோங்க. இந்த இடம் இன்சர்ட் பண்ணுறது உங்கள் ஷோல்டர் லைனில் கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ளாட்டாக வைங்க. ஃப்ளாட்டாக வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ இந்த பக்கம் ரெண்டுமே உங்கள் கையை வச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ரோல் பண்ணிட்டு வந்து இந்த பக்கம் உங்களோட சாரி வந்து ஃப்ளோரை டச் பண்ணியிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி இந்த லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கிற மெட்டீரியலை பேக் சைடில் டக்கின் பண்ணுங்கள். இந்த இடத்த டக்கின் பண்ணி பேலன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சாரியில் உங்களுக்கு பல்லுவுக்கு கிளாத் எடுத்துருங்க. பல்லுவுக்கு கிளாத் எடுக்கிறப்போ சாட்டின்ஸ் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் சாரியில் இந்த இடத்துல டக்குன்னு பண்ணிக்கோங்க. அப்போ அது பேலன்ஸ் ஆகும். உங்களுக்கு எவ்வளவு லென்த் வரும் அப்படின்னா உங்களோட கையை இந்த அளவுக்கு லெஃப்ட் ஹேண்டை நல்லா லாங்காக வச்சு ரைட் ஹேண்டை உங்கள் ஷோல்டர் வரைக்கும் வைக்கிறது தான் ஜென்ரலாகவே உங்கள் பல்லோட லென்த் வரும். ஸோ அதை டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக ப்ளீட் எடுங்க. பேக்குக்கு இருக்கிற சாரிக்கு ப்ளீட் எடுக்கிறப்போ எவ்வளோ குட்டியாவோ பெருசாவோ சிங்கிளாவோ எப்படி வேணால் போடலாம். ஆனால் ஃப்ரண்ட்டுக்கு இருக்கிற சாரியை டிரான்ஸ்பரண்ட் சாரியில் நீங்கள் ட்ரேப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பார்த்துக்கோங்க. 2லேருந்து 3 ப்ளீட் 3 to 4 ப்ளீட்ஸ் எடுத்தீங்கன்னா தான் அந்த ஹுக்ஸ் எல்லாம் நீட்டாக ஹைட் ஆகும். குட்டி குட்டியாக நிறைய ப்ளீட்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த கேப்பில் அது கொஞ்சம் விசிபிளாக தெரியும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆர்கன்ஸா சாரியில் இல்லை நார்மலாக எந்த சாரியிலுமே நீங்கள் குட்டி குட்டியாக ப்ளீட் எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் இப்படி வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ளீட்டை இந்த மேலே இருக்கிற ப்ளீட்டை ஆக்சுவலாக கீழே ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் இந்த மெஷர்மெண்ட்டு சேம் மெஷர்மெண்ட்டை இந்த இடத்துல கேரி ஓவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்படி எடுத்து இப்படி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதையே இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணிங்கன்னா மெஷர்மெண்ட் மாறாமல் அப்படியே ஒரு பேலன்ஸில் நீட்டாக வரும். இதே இதை ஃபாலோ பண்ணி கீழே வரைக்கும் ப்ளீட் எடுத்துருங்க. ப்ளீட் எடுத்ததுக்கு அப்புறமா ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ்லேருந்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டே வாங்க. ஒரு லென்த் எடுத்தாச்சு. ஒரு லென்த் எடுத்துட்டு செக் பண்ணுங்க. உங்களுக்கு இது பத்தலைன்னா இந்த இடத்துல கையில் இப்படியே மேலே போட்டுட்டு இதை பேலன்ஸ் பண்ணிட்டு எவ்வளோக்கு லென்த் வேணும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு உங்கள் பாடியோட பொதுவாக சேர்த்து வச்சு இப்படி எடுத்தீங்கன்னாலே உங்களுக்கான ப்ளீச் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். எந்த இடத்துல பின் பண்ணுமோங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அந்த லென்த்தில் சாரியை பின் பண்ணி சாரியை ஜென்ரலாக பின் பண்ணுறப்போ கையை எந்த இடத்துல பின் பண்ணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு பேக் சைடு வழியாக போட்டு பின் பண்ணுங்கள். அப்போது அதோட க்ரிப்பும் ஃபிட்டிங்கும் கரெக்டாக வரும். ஃப்ரண்ட்டில் வச்சு பின் பண்ணோன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக புல் பண்ணுறது ஃப்ரண்ட்லேயே புல் ஆகிட்டு வரும். ஸோ இந்த பின்னிங்கை முடித்ததுக்கப்புறமா இப்படி எடுங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட் பண்ணுறப்போ இந்த லைனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி இந்த இடத்துலலாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இழுத்து ஃப்ளாட் பண்ணிங்கன்னா ஃபிட்டிங் வைஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஒரு தடவைக்கு 2 தடவை இதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணி பாடி கொஞ்சம் டில்ட் பண்ணி பண்ணிங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஃபிட்டிங் வந்துடும். வந்ததுக்கப்புறமா 2 தடவை சாரியை நல்லா புல் பண்ணி விட்டுக்கோங்க. புல் பண்ணிவிட்டு இன்ஸ்கர்ட்டோடு சேர்த்து
இந்த பிரஸ்ட் லைனுக்கு நேரா இந்த இடத்துல பின் பண்ணிடுங்க. பின் பண்றப்போ கீழ இருந்து மேல பின் பண்ணாதீங்க, இப்படி ஃபிளாட்டா பின் பண்ணிக்கோங்க. ஸோ சாரி பெருசா டேமேஜ் ஆகாம இருக்கும். அதுக்கப்புறமா இங்க இருந்து இங்கேக்கு இந்த மெஷர்மெண்ட்ல ஒரு லென்த் பிடிச்சிக்கோங்க. இப்படி லிஃப்ட் கொடுங்க. லிஃப்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல உங்களுக்கு லைன்ஸ் வர்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு அந்த இடத்துல டக்குன்னு பண்ணிடுங்க. இந்த ப்ளீட்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு ஃபால் வந்து நீட்டாக நின்றுடும். அதுக்கப்புறமா இங்கேருந்து ப்ளீட்ஸ் எடுங்க. ஜென்ரலாக ஆர்கன்சா சாரியை பொறுத்தளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ ப்ளீட்ஸை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக எடுத்தால் கீழே பக்கம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த அளவு ஒரு ப்ளீட்ஸ் எடுத்துட்டு ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் பெரிய பெரிய ஈக்குவல் ப்ளீட்ஸாக எடுத்தீங்கன்னா கீழே ஃபாலு உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் ரோலாகி வராமல் நீட்டாக அழகாக வரும். ஸோ எந்த அளவுக்கு இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிட்டீங்களோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு அது ஃப்ளாட்டாக வர மாதிரி பண்ணிவிட்டு இங்கே எடுத்துட்டிங்கன்னா லோவர் பார்ட்டில் வந்து ஃபோல்ட் ஆகாமல் நீட்டாக அழகாக வந்துடும். அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடுங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் போட்டதுக்கு அப்புறமா இது இப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹைட் எந்த இடத்துக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வருதோ அந்த இடத்துக்கு மெஷர் பண்ணிவிட்டு உங்கள் இன்ஸ்கர்ட்டுக்குள்ளார இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேணாலும் இந்த இடத்துல டேர்ன் பண்ணி பின் பண்ணுறதுனாலும் பின் பண்ணிக்கலாம். இல்லை சாரி ஃபுல்லாக உள்ளே விட்டுட்டு நீட்டாக ஃப்ளாட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த இடத்துல குண்டா இல்லாமல் ஃப்ளாட்டாக வரும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்கேஸ் இந்த இடத்துல கொஞ்சோண்டு துணி எக்ஸஸாக லூஸ் இருந்துச்சுன்னா அதை இந்த கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி இப்படி ஒரு சின்ன ஃபோல்டிங் பண்ணி அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பின் பண்ணிட்டீங்கன்னா சாரி அழகாக ஸ்டைலாக நீட்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம கிட்ட சாரி ட்ரேப்பிங்கு, சாரி ப்ரீ ப்ளீட்டிங்கு, செல்ஃப் மேக்கப் எல்லாத்துக்குமே 1-on-1 கிளாஸஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த கிளாஸ் நெசசிட்டியோ மெசேஜ் பண்ணிட்டு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான கிளாஸுக்கான டேட்டும் டீட்டெயில்ஸும் கிடைக்கும். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கறதுக்குள்ள உங்களுக்கு என்ன ஸ்டைல் ஆஃப் சாரி வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோவோட வரேன். Until then, it's bye from Yukta's Kirti.